வாழ்க்கையானது ரொம்ப வேகமா நகருது. ஆனா நீங்க போக விரும்புற இடத்துக்கு அது உங்களை கூட்டிட்டு போகுதா? உங்ககிட்ட இல்லாத ஒன்றை தேடி நீங்க பல வருஷங்கள் செலவிடலாம். நீங்க இருக்க விரும்பாத இடத்துக்கு போகலாம். உலகம் என்ன கொடுக்குதுன்றத ஆராயும் போது நாம கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லைன்றது தான். இருந்தாலும் இந்த உலகத்தோட திருப்பங்களின் வழியா உங்களோட பயணம் உங்களை மனசோர்வு அப்புறம் விரக்தியின் பாதையில கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பயணத்துல நீங்க எப்படி பயணிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது தேவனை உங்க வழிகாட்டியா கொண்ட ஒரு சாகசம். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற சமாதானம், நோக்கம் அப்புறம் வல்லமையை நீங்க எங்க கண்டுபிடிக்க முடியும்? இது கற்பனை செய்ய முடியாத ஆசீர்வாதத்தின் பயணம். இங்க ஒரு அற்புதமான பகுதி. தேவனுடனான வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட இருக்கின்றத சொல்லுது. உங்களுக்கு தேவையானதுல பாதியோ இல்லைன்னா உங்களுக்கு தேவையானதுல முழுமையோ இல்லை. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தேவன் கொடுத்திருக்காரு. நீங்க ஒவ்வொரு நாளும் தடுமாறி எதிர்காலத்துக்கு ஆயத்தமில்லாம போகணும்னு தேவன் ஒருபோதும் விரும்பல. அதனால நீங்க எங்க போக விரும்புறீங்க? தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாத்தையும் திறக்க வேண்டிய நேரம் இது. இந்த பயணத்துக்கு நீங்க எப்படி தயாராகணும், எப்படி நம்பிக்கையோட வாழ முடியுன்றத கண்டறியணும். ஏன்னா என் நண்பர்களே, உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அதனால அமெரிக்கா முழுக்க என்னோட பயணம் செஞ்சு நியூயார்க் நகர்ல சென்ட்ரல் பார்க்குக்கு மேல லிங்கன் மையத்தில் இருக்கிற ஜாஸ்ல இருக்கிற அப்பேல் அறையில உங்களுக்கு தேவையான அனைத்துன்ற என்னோட தொடருக்காக என்னோடு இணைந்திருங்கள். பெண்கள் மற்றும் பெரியவர்களே, வேத ஆசிரியர், எழுத்தாளர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஷீலா வால்ஸை வரவேற்போம். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம். நீங்க இங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இது ரொம்ப அழகான மாலை நேரம். பல முக்கியமான பாடங்களை பத்தி பேச டாக்டர் ஜெராமையாவை நேர்காணல் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இந்த அற்புதமான புதிய தொடரை பத்தி பேச நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழறோங்கிறத பத்தி இது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்புறேன். வாழ்க்கை ஒரு சாகசம். நீங்க சவாலை சந்திக்க தயாரா இருக்கீங்களா, இல்ல தயாரா இல்லையா? முன்னோக்கி செல்லும் பாதை உங்களை கடினமான சூழ்நிலைகளின் மூலம் வழிநடத்தக்கூடும். நீங்க கடினமான சூழ்நிலைகளையோ இல்ல பயங்கரமான தடைகளையோ எதிர்கொள்ளக்கூடும். நான் கேட்கிறேன், வாழ்க்கை உங்க மேல வீசும் எல்லாத்துக்கும் நீங்க எப்போது கொஞ்சம் தயாரா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சரி, இதோ ஒரு சிறந்த செய்தி. தேவனுடைய வாக்குறுதிகள்ல நம்பிக்கையோடு தெய்வீக வாழ்க்கை வாழ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்காரு. தேவனை பற்றிய அற்புதமான விஷயம் என்னன்னா, தேவன் இந்த வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்கறதோடு மட்டும் இல்ல, ஒவ்வொன்னையும் அவரு நிறைவேற்றிக்கிட்டே வர்றாரு. ஆக தேவன் கொடுத்த எல்லாத்தையும் நீங்களும் நானும் பிரித்து எடுக்க வேண்டிய நேரம் இது. உங்க வாழ்க்கையில புரட்சியை ஏற்படுத்துற 8 அத்தியாவசிய பொருட்களோட வல்லமையை பயன்படுத்த உங்களை ஊக்குவிக்க டாக்டர் ஜெராமியா இன்னைக்கு இங்க இருக்காரு. ஆக நீங்க தொடங்க தயாரா? சரி. அன்பான போதகர், எழுத்தாளர் மற்றும் அன்பான பைபிள் ஆசிரியர் டாக்டர் டேவிட் ஜெராமையாவை மேடைக்கு நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு தேவையான அனைத்துங்கிற இந்த புதிய தொடர் அற்புதமானது. இது ஒரு உறுதியான வாக்கு தத்தம். இந்த குறிப்பிட்ட தொடருக்கு நீங்க இப்படி ஒரு பேர் வச்சீங்கன்னு எங்களுக்கு விளக்க முடியுமா? சரி, நான் பெரும்பாலான குறிப்புகளை வேதாகமத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். மேலும் வேதத்தில் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அது உண்மையிலே சொல்லுது, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி. ஒரு நாள் நான் அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். எத்தனை கிறிஸ்தவர்கள் அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிறத பெறுவதற்கான வழிகளை தீவிரமா தேடுறாங்கன்றத நான் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். அறியாமையால தான் நம்ம சபையில போராடுறோம்னு நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற இடத்தை விவரிக்கிற ஒரு வார்த்தை இருந்தா அது அழுத்தம்ன்ற வார்த்தைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் உங்ககிட்ட நேர்மையா சொல்லணும் ஷீலா, இந்த குறிப்பிட்ட அதிகாரம் என்னோட கவனத்தை ஈர்த்தது. ஏன்னா என் கருத்துப்படி இது பைபிளோட ரொம்பவும் குறைபாடற்ற பகுதிகளில் இதுவும் ஒன்றுன்னு நான் முழுமையா நம்புறேன். முதலாவதா ஆரம்பத்தில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, இறுதியில ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. வாக்குத்தத்தத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற நீங்க செய்ய வேண்டிய எல்லாமே இடையில இருக்கு. அது வசனத்துல சரியா இருக்கு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா அது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதனால அந்த பகுதியை என்னால் பகிர்ந்துக்க முடிஞ்சது.
நீங்க ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொள்ள போறீங்க. சுவாரஸ்யமான விஷயங்கள்ல ஒண்ணு, பேதுரு இந்த கடிதத்தை எழுதும்போது உங்கள் விசுவாசத்திற்கு இதை கூட்டவும் அதை கூட்டவும் சொல்லும்போது கூட்டுங்கிற வார்த்தையில உள்ள கிரேக்க அர்த்தத்தை பத்தின ஒரு சுவாரஸ்யமான வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தது. உங்களுக்கு தெரியும், பைபிள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று. நீங்கள் எந்த வார்த்தையும் ஒருபோதும் குறைச்சி மதிப்பிட விரும்ப மாட்டீங்க. ஒரு சின்ன வார்த்தை இருக்குது, இது 2 பேதுரு 1ல் ஒரு முறை மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆனால் 6 முறை அர்த்தப்படுத்தப்படுது. அது கூட்டின்ற சின்ன வார்த்தை. மேலும் வேதம் தேவனுடைய சிறப்பு வாக்குத்தத்தம் உங்களிடம் இருக்கும்போது உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்கிறது. மேலும் அது 8 விஷயங்களை கடந்து போகுது. ஆனால் கூட்டின்ற வார்த்தை அதிகாரத்தில் ஒரு முறை மட்டுமே இருக்கு. ஆனால் மற்ற எல்லாத்துலேயும் அது ஊகிக்கப்படுது. எனவே உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் கூட்டி வழங்குங்கள்னு அவர் சொல்லும்போது அவர் கூட்டி வழங்குங்கள்னு சொல்கிறாருன்னு நீங்கள் கருதுறீங்க. அதனால் அந்த வார்த்தை அனுமானிக்கப்படுது. அந்த வார்த்தையை பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த 3 எழுத்துக்கள் மட்டுமே. இது கிரேக்க நாடக காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. அவங்க ஒரு பெரிய நாடகத்தை நடத்தும் போது அவங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைக்கும். அவர் ஒரு கோரியோகாஸ்னு அழைக்கப்பட்டார். அதுதான் கூட்டுன்ற வார்த்தை. அதாவது அவர் வெளியே போய் பணத்தையெல்லாம் செலவழித்து இந்த நாடகத்தை வேற யாராலையும் நடத்த முடியாத அளவுக்கு சிறப்பாக நடத்த மக்களை ஒன்று திரட்டுவார். கூட்டுன்ற வார்த்தையோட அர்த்தம் அதுதான். அதனால பேதுரு நம்ம விசுவாசத்தில் தைரியத்தை சேர்க்கணும்னு சொல்லும்போது அவர் அதை பற்றி மட்டும் பேசலை, அதை ஒரு சிந்தனையாக கொண்டு வராரு. அவர் ஆடம்பரமாக முழுமையாக நீங்கள் ஒரு நாடகத்தை நடத்தின மாதிரி உங்க விசுவாசத்துல தைரியத்தை சேர்க்கணும்னு சொல்றாரு. வேற வார்த்தையில சொல்லணும்னா அதை தீவிரமா செய்யணும். அதை பத்தி 2வது முறை யோசிக்க கூடாது. ஒரு மனிதன் வெளியே போய் ஒரு நாடகத்தை எழுதுறதுக்கு பணம் திரட்ட முயற்சிக்கிற மாதிரி அதை தீவிரமா செய்யணும். இது உங்க தினசரி வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு பெரிய உள்நோக்க செயல் தானே. நான் எப்போது அப்படி செஞ்சிருக்கேனான்னு எனக்கு நானே கேட்டுக்கொள்ள வேண்டியிருந்தது. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம கடினமா உழைச்ச தருணங்கள் நமக்கு நினைவு இருக்கும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எப்போது அதுல எரிஞ்சிருக்கோமா? இதுதான் என்னோட முழுமையான முன்னுரிமை. எதுவாக இருந்தாலும் தேவனுடைய கிருபையால நான் இதை செய்ய போறேன்னு எப்போவாது சொல்லியிருக்கிறோமா? அந்த வார்த்தையோட அர்த்தம் இதுதான். வாக்கு தத்துவத்தோடு தொடங்கி ஆசீர்வாதத்தில் முடிகிற இந்த பெரிய காரியத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த செய்தியை நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டுக்கணும்னு விரும்புகிறேன். தான் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் நினைக்கிறவங்களை பற்றி யோசிக்கிறேன். இது எல்லாத்துலேயும் அற்புதமான விஷயம் என்னன்னா ஷீலா, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நித்தியமானது. அதுக்கு ஒருபோதும் முடிவில்லை. நாம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தேவன் நம்மை அற்புதமாக சந்திக்கிறாரு. அதை பெற நம்ம சிலருக்கு அதிக நேரம் எடுக்கும். அது உண்மைதானே? அவர் பேசுறதை கேட்குற வரைக்கும் நம்ம இன்னும் பல விஷயங்களை கடந்து போகணும். அப்புறம் கடைசியில் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதன் காரணமாக, அதாவது ஒரு போதகர்ன்ற முறையில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்கான தேவனுடைய வழின்றதை நான் கண்டறிஞ்சிருக்கேன். அதனால அவர் எவ்வளவு நேசிக்கிறாரு, அவர் நமக்கு உதவ என்ன செய்ய விரும்புறாருன்றதை புரிஞ்சுக்க நமக்கு உதவ முடியும். நம்ம விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன சேர்க்கணும்னு பேதுரு சொன்ன விஷயங்களை பத்தி பார்ப்போம். அவர் பேசுற முதல் விஷயம் விடாமுயற்சிங்கிறது சுவாரஸ்யமான விஷயம்னு நினைச்சேன். இதை நான் விரும்புறேன். ஒரு தைரியமான வாழ்க்கை. பேதுரு அதையே முதல் படியா மாத்தினார்னு நீங்க நினைக்கிறீங்க? இது முக்கியமானதுன்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா அது நம்ம வழக்கமாக செயல்முறைக்கு கொண்டு வராத விஷயம். உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு செய்தி கேட்குறோம், நம்ம அதன்படி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம அதை தைரியத்தோடு செய்கிறதில்ல. மேலும் தைரியன்ற சொல் ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை. அது ஒரு விதத்தில் கூட்டி வழங்குங்கள்ன்ற வார்த்தையோட இணையுது. இதோட பொருள், இதை நீங்கள் தீவிர முயற்சியாக மாற்றி அதை விடாமுயற்சியோட செய்யுங்கள். அதை பயிற்சி செய்யுங்க, அதில் வேலை செய்யுங்க, அதை தள்ளி போடாதீங்க. உங்கள் முக்கிய குறிக்கோளாக அதை ஆக்குங்க. விசுவாசத்துல இளையவர்களா இருக்கிற சிலருக்கு கூட அது நிறைய கடின உழைப்பு போல தோணலான்னு நான் யோசிக்கிறேன். தைரியமா இருக்கிறதுல நீங்க எப்படி கவனம் செலுத்துறீங்க? நிறைய கடின உழைப்பு, ரொம்பவும் பயனுள்ள எல்லாமே நிறைய கடின உழைப்பினால வருது. அதை பற்றி எனக்கு ஒரு சாட்சி கிடைக்குமா? ஆனால் அது கடினமான பணியாக இருக்குது. நான் கண்டுபிடிச்சது இதுதான். நீங்கள் வேத வசனங்களை விடாமுயற்சியோடு பயன்படுத்தும் போது தேவன் எப்போவும் உங்களை தொடர்ந்து போக போதுமான ஊக்கத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் விடாமுயற்சியோட முயற்சி செய்யலைன்னா நீங்கள் செல்ல வேற எங்கேயுமே இடம் இல்லை. நீங்கள் அடிப்படையில் ஒரு வெற்றிடத்தில் நீடிக்கிறீங்க. அதை நம்ம பெறணும்னு தேவன் விரும்புகிறாரு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம நம்புறதை பற்றி நம்ம தீவிரமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஆமாம் டாக்டர் ஜெராமையா, உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்கள் ஆவிக்குரிய பயணத்தின் ஒரு பகுதியாக தைரியத்தை நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்க? எழுந்திருக்கிற ஒவ்வொரு நாளும், வேலைக்கு போகிற ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அதை பின்பற்ற போகிறீங்களா இல்லையான்னு எப்பவும் சவாலாக இருக்கும். நீங்கள் கடினமான காரியத்தை செய்ய போகிறீங்களா? நீண்ட காலத்துக்கு முன்னால் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் உடல் உங்கள் நண்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் உங்கள் உடல் இல்லை, என்னால் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் தேவன் நீங்கள் அதை செய்யணும்னு விரும்புகிறாரு. அதனால் நீங்கள் உங்கள் உடலை சரியான பாதையில் கொண்டு வரணும். பவுல் சொன்னதை கொஞ்சம் நினச்சி பாருங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். வேறு வார்த்தைகளை சொல்லணும்னா, நான் எழுந்து எல்லாரையும் ஏதாவது செய்ய சொல்ல போகிறதில்ல. அதனால் நான் அதை தனிப்பட்ட முறையில் கையாளுறதில்ல. ஒழுக்கம் பற்றின ஒரு விஷயம் இருக்குது.
எனக்கு ஒரு தடகள குடும்பம் இருக்குது, கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு உங்களுக்கு கற்பிக்கிற தடகளத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு அது பிடிக்கலனாலும் நீங்கள் பயிற்சி செய்யணும். நீங்கள் வேலை செய்ய விரும்பாத போது வேலை செய்யணும். ஆமான்னு சொல்லும்போது இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். இன்னொன்று சொல்ல விரும்பும்போது போதுன்னு சொல்லணும். அதாவது நீங்கள் அந்த முழு விஷயத்திலையும் வேலை செய்யணும். பேதுரு நாம நம்ம விசுவாசத்தோடு கூட சேர்க்க வேண்டிய அடுத்த விஷயம் தைரியம்னு சொல்றாரு. இது நம்ம கலாச்சாரத்துல நம்ம அதிகமா பயன்படுத்துற வார்த்தையே இல்ல. தைரியம் ஏன் அதை அதிகமாக பயன்படுத்தலைன்றதை விளக்குறேன். உங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் அது அதிகமாக இல்லை. கண்டிப்பா. உங்களுக்கு தெரியுமா, தைரியத்தின் சிறந்த வரையறை ஒழுக்கத்தின் மேன்மை. வா, சரியானதை செய்யறது. சரின்னு ஒன்று இருக்கிறது, தவறுன்னு ஒன்று இருக்குது. அதை புரிஞ்சுக்க பைபிள் நமக்கு உதவி செய்யுது. உங்களுக்கு தெரியும், அதோட சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்று நான் இந்த அதிகாரத்தில் அதை பற்றி பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ அவர் தைரியத்தோட முன்மாதிரியாக இருந்தார். அவரோட வாழ்க்கையில் தைரியத்தை நம்ம காணக்கூடிய விதம் எப்படின்னா, அவர் எப்பவும் தன்னோட பிதாவை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களை செஞ்சார்னு பைபிள் சொல்லுது. அவர் தன்னோட வாழ்க்கையை அப்படி தான் வாழ்ந்தார். மேலும் நீங்கள் ஒரு தைரியமுள்ள நபராக இருக்க விரும்பினா அதை பற்றின உண்மையான தொழில்நுட்பத்தை பெறணும். நீங்கள் எல்லா வகையான பட்டியல்களையும் உருவாக்கணும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு கற்றுக்கங்க. அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த விஷயங்கள் என்னன்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் தன்னோட வாழ்க்கையின் மூலமாக, அவரோட சாட்சியத்தின் மூலமாக, தன்னோட வேதத்தில் நமக்கு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து தன்னோட பிதாவை பிரியப்படுத்தின மாதிரி நம்மளோட குறிக்கோளும் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். நம்ம சின்ன கட்டமைப்பில் இருக்கோம். அங்கே நம்ம இயேசுவோட வாழ்க்கையை படித்து அவர் தன்னோட பிதாவோட எப்படி செயல்பட்டார் அப்படின்றத பார்த்து அவரோட எப்படி செயல்படுதுன்னு கற்றுக்கணும். அதுக்கு பேதுரு சொல்றாரு, விசுவாசத்தோட தைரியத்தையும் அதோட கூட நம்ம ஞானத்தையும் சேர்க்கணும். இது சுவாரஸ்யமான ஒண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தொழில்நுட்ப ரீதியா சிந்திக்கிற ஒரு காலத்துல வாழறோம். நமக்கு எப்போ இருந்ததை விட அதிக ஞானம் கிடைக்குது. ஆனா பேதுரு உண்மையிலேயே எந்த வகையான ஞானத்தை பத்தி பேசுறாரு? சரி, ஞானத்தோட முக்கியத்துவத்தை பற்றி இங்கே ஒரு கருத்தை முன் வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ உண்மையிலேயே அறிய விரும்பினா உங்கள் மூளையை மூடி வச்சுட்டு உங்கள் உணர்ச்சிகளை ஆட்சி செய்யணும்னு கற்பிக்கிறாங்க. அது ஒரு பைத்தியக்காரத்தனம். நீங்கள் அதை இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அதில் சிக்கிக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நமக்கு தெரியாத நம்மளால் செய்ய முடியாத சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். பைபிளில் முதல்ல வேதத்தை படித்து வேதம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் சில வீட்டு பாடங்கள் இருக்குது. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டு பாடம். ஆனால் இது இன்னும் வீட்டு பாடமாக இருக்குது. அதை தீவிரமாக எடுத்துக்கிறவங்களுக்கு பைபிள் திறந்திருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் நீங்கள் வேதத்தை படித்த உடனே, வேதத்தை படிக்கும்போது நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றுக்கிறீங்கன்றதை உணர்றீங்க. வேதத்தோட நம்மளோட உறவு எப்படி இருக்குன்றதை ஆராயும் போது கிறிஸ்துவுடனான நம்மளோட உறவு உண்மையில் எங்கே இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு ஒருத்தர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார். நான் கர்த்தரை நேசிக்கிறேன்னு நாம சொல்லலாம். ஆனால் நீங்கள் அவருடைய அன்பு கடிதங்களை ஒருபோதும் படிக்கலைன்னா அது எப்படி வேலை செய்யும்? அதனால் நீங்கள் வேதத்தை படிக்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை கற்றுக்கிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். மறுபடியும் மூழ்கணுங்கிற ஆர்வத்தை நீங்க எப்படி பராமரிக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். சரி, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. அது உண்மைதானே? என்னோட வாழ்க்கையோட இந்த கட்டத்தில் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களில் ஒன்று, நான் வேதத்துடைய பெரும் பகுதியை கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போது நான் வேதத்துடைய ஒரு பகுதியை படிக்கும்போது அதோட தொடர்புடைய பிற பகுதிகளை பற்றி நான் படித்த விஷயங்களை தேவன் என் மனசில் கொண்டு வராரு. அது வேதத்தில் நடக்கிற ரொம்ப பெரிய அற்புதமான மர்மமாக இருக்கு. நம்ம விசுவாசத்தோடு கூட நாம சேர்க்க வேண்டிய அடுத்த விஷயம் இச்சை அடக்கம். இந்த தொடர்ல உங்க போதனையில எனக்கு ஊக்கமளிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இது உண்மையிலேயே சுய கட்டுப்பாட்டை விட ஆவி கட்டுப்பாடுங்கிறீங்க இல்லையா? ஆமா, பல சமயங்களில் நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம உடலை குறை சொல்றோம். அநேகமா நம்ம அப்படித்தான் செய்யணும். ஆனா பாவத்தால நமக்கு ஏற்படுற பெரும்பாலான பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஆரம்பிக்கிறதுல அது நம்மளோட மனசுல தொடங்குது. நம்ம மனதை திறந்து வைக்கும்போது அது நம்மளை சிக்க வைக்கிற பாதையில போக நம்மளை அனுமதிக்குது. இணையம் அப்புறம் பொழுதுபோக்குன்னு கருதப்பட்டவற்றின் காரணமாக முன்பை விட இப்போ அதிகமாக எங்கள் வீட்டில் 100 to 150 சேனல்கள் இல்லைனா அந்த மாதிரி வேறு ஒரு புதிய அமைப்பை சமீபத்தில் நிறுவனதாக எங்களோட ஊழியர்கள்கிட்ட தெரிவித்தேன். ஒரு ராத்திரி நான் உட்காந்து இந்த சேனல்கள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க தகுதியானதுன்னு நான் நினச்ச ஒரு விஷயத்தையும் நல்லா கண்டுபிடிக்க முடியல. அது 150 சேனல்கள். அது நம்ம கலாச்சாரத்தை பற்றி ஏதாவது சொல்லுதா? விளையாட்டு சேனல்களுக்காக தேவனுக்கு நன்றி. ஆமென். பேதுரு குறிப்பிடுற அடுத்த விஷயம் பொறுமை. பொறுமைன்னா உண்மையிலேயே என்ன அர்த்தம்? பொறுமைன்னு சொல்றதுக்கான சிறந்த வழி, உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் அதை செய்யறது. நான் கற்றுக்கிட்டது இதுதான். யாரோ ஒருத்தர் என்கிட்ட இதை சொன்னார். இனி நம்மளால் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இன்னும் 60% நம்மளால் செய்ய முடியும். நமக்கு வசதியாக இருக்கிற நம்மளோட சொந்த சின்ன தனிப்பட்ட வரம்புகள் இருக்குது. பொறுமைன்றது நீங்கள் போக முடியும்னு நினைக்கிற இடத்தை தாண்டி போகிறதா இருக்குது. நாம் எல்லாரும்
நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தா யாரோ ஒருத்தர் பொறுமையோடு இருந்ததால கிறிஸ்தவர்களானோ எளிதாக இல்லாத போதும் கூட யாரோ ஒருத்தர் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாங்க. ஒருத்தர் வீட்டிலே இருந்து டிவி பார்க்க விரும்பும்போது யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்காக ஜெபிச்சாரு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாருன்றதுக்கான கட்டுமான தொகுதிகளில் ஒன்று தான் பொறுமை. இயேசு கிறிஸ்து சிலுவை வரை நீடிய பொறுமையுடன் இருந்தார்ன்றதுல நீங்கள் மகிழ்ச்சி அடையலையா? ஆமென். ஆமென். நீங்க அதை விவரித்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போதனையில நீங்க உண்மையிலேயே அது நீடிய பொறுமை அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், நீடிய பொறுமை. நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது உங்கள் இதயத்தில் ஒரு எதிரி வந்து போதும்னு பொறுமையாக பேசுவான். இனி நீங்கள் அதை செய்ய தேவையில்லை, நீங்கள் முடிச்சுக்கணும்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. இடைவிடாமல் நீங்கள் பின்தொடரணும், நீங்கள் முன்னோக்கி போகணும். உங்களுக்கு தெரியும், பைபிள் பகல் நேர இடைவெளிகளில் நம்ம வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்குது. பைபிள் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்னு சொல்லுது. மேலும் புதிய ஏற்பாட்டில் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும்னு சொல்லுது. நமக்கு செய்ய கடினமான ஒன்று இருந்தால் அதில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஒருபோதும் செய்ய முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் நாளைக்கு வரதை நீங்கள் அடையலாம். தேவன் நமக்கு ஒருபோதும் அதிகமாக கொடுக்கறதில்ல. தேவன் உலகை இப்படி படைத்தது சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா? அவர் நமக்கு நாட்கள், மணி நேரங்கள், வாரங்கள், அப்புறம் வருஷங்களை கொடுத்துருக்காரு. இந்த பூமியிலையும் கூட முடிவில்லாத நித்தியம் மாதிரியே அவர் இதை உருவாக்கியே இருக்கலாம். ஆனால் இந்த இடங்கள் நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நாம் திரும்பி பார்க்க ஒரு வாரம் இருக்கிறது நல்லது. நான் எப்படி இங்கே வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் இங்கே வர முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது நல்லது. கடந்த காலத்தில் சிக்கிக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கன்னு நான் மக்களை ஊக்குவிப்பேன். இன்னும் அங்கே இல்லாதனால எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு வாழ்ந்து அன்னைக்கு நாளுக்கான கிருபையை தருமாறு தேவன் கிட்ட கேளுங்க. நீங்கள் அதை செய்யும் போது அவர் அதை செய்வார். ஆமா, அது அழகா இருக்கு. பேதுரு நம்ம விசுவாசத்தோடு சேர்க்கணும்னு ஊக்குவிக்கிற அடுத்த விஷயம் தேவ பக்தி. தேவ பக்தின்றது அடைய முடியாதது போல தோன்றும் வார்த்தைகள்ல ஒண்ணு. அது ரொம்ப உயர்ந்தது. உங்களுக்கு தெரியுமா ஷீலா, நான் உங்ககிட்ட நேர்மையாக ஒன்று சொல்லட்டுமா? அந்த லிஸ்ட்டை பார்த்தப்போ, அந்த லிஸ்ட்டில் இருந்த எல்லாத்தையும் பார்த்து நான் ரொம்பவே உற்சாகமாக இருந்தேன். தேவபக்தியை பார்த்தப்போ எனக்கு ஐயோன்னு தோணுச்சு. ஏன்னா அது ஒரு அச்சுறுத்துற வார்த்தைன்றது உங்களுக்கு தெரியுமா? அதுதான். மேலும் இது நிறைய பேரால் தவறான வழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில சமயங்களில் சரி, நான் இந்த பந்தயத்தில் கூட இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஏன் இங்கே இருக்கேன், அதை பற்றின விவாதத்தில் பங்கேற்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் அதை எதிர்கொள்வோம். நீங்கள் அந்த வார்த்தையை உடைக்கும்போது அது இதுதான் தெய்வீகமாக இருப்பது, தேவனை போல இருக்க முயற்சி செய்கிறதா இருக்கு. அதுதான் அர்த்தம். அவ்வளோதான். தேவன் என்ன செய்ய விரும்புகிறான்றதை செய்கிறது. பரலோகத்தில் தேவனை யாரும் பார்த்ததில்லைன்றதுனால நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இல்லாத மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் அவரை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. அதனால் அவர் தன்னுடைய குமாரனை இங்கே அனுப்பினார். அவர் மாம்சத்தில் தேவனாக இருந்தார். மேலும் 30 வருஷங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்து தெய்வீகமாக வாழ்றது எப்படி இருக்குன்றதையும் பார்க்கவும் அனுமதிச்சார். இது நம்ம வைக்கிற உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? விபச்சாரத்தில் சிக்கின ஒரு பெண்ணுக்கு உதவி செய்கிற மாதிரி, தன்னோட குழந்தையை இழந்த ஒரு தந்தைக்கு உதவி செய்கிறது. அது அன்போடையும் கிருபையோடையும் மக்களை அணுகுவதாக இருக்குது. இயேசுவோட வாழ்க்கையையும் அவர் என்ன செஞ்சாருன்றதையும் பார்க்கும்போது இது எல்லாமே நம்ம சிந்திக்கிற கோட்பாடு விஷயங்கள் இல்லை. இது மற்றவங்களோட நாம் கொண்டிருக்கிற அன்பும் ஊழியமும் ஆகும். தெய்வீகமாக இருக்கிறதோட அர்த்தம் இதுதான். நம்ம கலாச்சாரத்திலேயோ இல்லை தேவாலயத்திலேயோ நமக்கு இது அதிகமாக தேவைப்படும் ஒரு காலத்தை என்னால் நினச்சி பார்க்க முடியல. அவர் சகோதர சிநேகத்தை பற்றி பேசுகிறாரு. பேதுரு அதை ஏன் இந்த பட்டியலில் சேர்த்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் நம்மளை மாதிரியே ஒரு காலத்தில் வாழ்ந்தார். மக்கள் அன்பை பற்றி பேசி அது உண்மையானு பார்க்கறதுக்கு தங்களோட சொந்த வாழ்க்கையை ஆராயாமல் இருந்த காலத்தில் அவர் வாழ்ந்தார். இந்த அதிகாரங்கள் பலதில் நண்பர்களே, நம்ம இந்த புத்தகத்தை எழுதினப்போ பட்டியலில் இருக்கிற தரத்தை நான் எடுத்துப்பேன். பின்னர் புதிய ஏற்பாட்டில் அதை கற்பித்த மையப்பகுதியை கண்டுபிடிக்க முயற்சி செய்வேன். அதுக்கான மையப்பகுதி எபேசியர் 4வது அதிகாரத்தில் இருக்குது. இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். நான் அதை சொன்னால் உங்களுக்கு அது கட்டாயம் நினைவுக்கு வரும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்குமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அது ஒரு அற்புதமான பகுதி இல்லையா? சகோதர சிநேகம்னா அதுதான். நீங்கள் அந்த பகுதியை திறந்தா ஒருவருக்கொருவர் கிருபை அப்புறம் அன்பாக இருக்கிறதுனா என்னன்றதை கற்பிக்கிற 4 இல்லைனா 5 புள்ளிகள் இருக்கு. இதில் கோவப்படாமல் இருக்கிறத பற்றின ஒரு சின்ன பகுதியும் அடங்கும். நீங்கள் எபேசியர் 4க்கு போனீங்கன்னா இது 25வது வசனத்தை பற்றினது. அந்த பகுதியை படிச்சிங்கன்னா சகோதர ஸ்நேகம் மற்றும் அது எப்படி இருக்குன்றதை பற்றின பவுலோட பிரசங்கம் நம்மக்கிட்ட இருக்கும். இது ரொம்ப எளிமையானது. அதாவது இது ராக்கெட் அறிவியல் இல்லை. நாம் அன்றாடம் செய்கிற விஷயங்கள் தான் நம்ம யாருன்றதில் வித்தியாசத்தை ஏற்படுத்துது.
சரி, பேதுரு பட்டியலின் முடிவுக்கு வந்துட்டோம். அதுல நம்ம விசுவாசத்தோட அன்பை சேர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நியூ லிவிங் மொழிபெயர்ப்பு அனைவரிடமும் அன்பாயிருங்கள்னு விவரிக்கிறதுங்கிறத நீங்க சுட்டி காட்டுறீங்க. யாரோ ஒருத்தரால கடுமையா காயப்படுத்தப்பட்ட பலர் இருப்பாங்கன்றது எனக்கு தெரியும். நீங்க காயம் அடைஞ்சிருக்கும் போது நீங்க எப்படி நேசிக்க முடியும்? இது இயற்கையானது இல்ல. இல்ல, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆமா, கிறிஸ்துவின் அன்பின் மூலமா மட்டுமே நீங்க அந்த நபரை நேசிக்க முடியும். கிறிஸ்து நமக்காக மரிச்சப்போ நம்ம எவ்வளோ அன்பற்றவர்களா இருந்தோன்றதை உணரணுன்றதே நம்ம எல்லாருக்கும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். பைபிள் கூட அதை சொல்லுது. பைபிள் அதை பல வழிகளில் சொல்லுது. அவர் மரிக்க உண்மையிலேயே எந்த காரணமும் இல்லாதப்போ அவர் நமக்காக மரித்தார். ஷீலா, என்னோட வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது இதுதான். தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்போட ஆழத்திலிருந்து நாம் மற்றவங்களை நேசிக்கிறோம். உண்மையான ஒண்ணு. நம்ம கலாச்சாரம் குறிப்பா இந்த நேரத்துல நம்ம வாழற நாட்கள் ரொம்ப சிதறப்பட்டதா தெரியுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே ஒரு பக்கம் இல்ல இன்னொரு பக்கம் இருந்தது. அந்த சூழ்நிலையில அந்த அன்பை எப்படி கடைபிடிக்கிறதுன்றத சொல்லுங்க. சரி, நீங்க பேசுறத வச்சு எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. இன்னைக்கும் நம்மளோட கலாச்சாரத்திலையும் இது இனி அன்பின் விஷயம் கூட இல்ல, அது வெறும் நாகரிகத்தோடைய விஷயம். ஆமா, உங்களுக்கு தெரியும், அன்புன்றது எல்லைக்கு அப்பாற்பட்டது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க முடிஞ்சா அது நல்லா இருக்கும். பவுல் ரோமர்களுக்கு எழுதும்போது அவர் சொன்னார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தில் நடக்கிற விஷயங்களில் நீங்கள் இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களை வித்தியாசமாக்க விடாதீங்க. உங்களோட உடன்படாதவர்களோட நீங்கள் நண்பர்களாக இருக்கலாம். கிறிஸ்துவர்களான நாம தான் அதை செய்யறதுக்கான வழியே காட்டணும். ஆமா. யோவான் 13:35 அடிப்படையாக கொண்ட அந்த பழைய பாடலை பத்தி நீங்க பேசுறீங்க. ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். மேலும் அடிக்கடி நாம யாரோட பேர்ல வர்றோன்றதுக்கு மாறா நம்ம எதை எதிர்த்து நிக்கிறோங்கிறது மூலமா நாம அதிகமா அடையாளம் காணப்படுறோம்னு நினைக்கிறேன். அன்பா இருக்கிறதுக்கு எப்படி கத்துக்கிறது? நம்மளை சுற்றி எல்லா இடங்கள்லையும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த உலகம் தேவனுடைய அன்பிற்காக பசியோடு இருக்கு. மேலும் உங்களுக்கு தெரியும், தேவன் மீதான அன்பு மட்டுமே நம்ம உணரப்போகிறோம், இல்லை அறிந்து கொள்ள போகிறோம். அது நம்ம மூலமாக வர தேவனுடைய அன்பாக இருக்குது. நாம் இயேசு கிறிஸ்துவோட கைகள் அப்புறம் கரங்களில் நம்ம அந்த அன்பை காட்டலைன்னா அவங்க அதை ஒருபோதும் உணர முடியாது. அவங்க ஒருபோதும் உணர போகிறதில்ல. உங்களுக்கே தெரியும் ஷீலா, சில வருஷங்களுக்கு முன்னால் தெற்கு கலிஃபோர்னியாவில் ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அது கிட்டத்தட்ட எங்கள் வளாகம் முழுக்கையும் ஆக்கிரமிச்சது. எங்களோட தேவாலயம் ஷேடோ மவுண்டன் சமூக தேவாலயம்னு அழைக்கப்படுது. சமூகன்றது தேவாலயத்துக்குள்ளே இருக்கிற சமூகம் மட்டும் இல்லை, அது தேவாலயத்தை சுற்றி இருக்கிற சமூகன்றது திடீர்னு எனக்கு புரிஞ்சுது. திடீர்னு வீடுகளை இழந்த மக்களை நாங்கள் எதிர்கொண்டோம். தேவன் எங்களை அழைச்சிருக்காருன்றது எங்களுக்கு தெரியும். அத்தியாவசிய பொருட்களை வாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வால்மார்ட் அட்டைகளை நாங்கள் வாங்கினோம். அவங்களோட பலகையை அகற்ற நாங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சோம். நாங்கள் பலகையை சுற்றி ஒன்று கூடி கை கோர்த்து அவங்களுக்காக ஜெபிச்சோம். ஒரு போதகராக இருந்ததுலேருந்து தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் வாழறது போல நான் உணர்ந்தன்றது எனக்கு நினைவு இருக்கு. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் அதை பார்க்கறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சோகம் தேவைப்படுது. ஒருவேளை அது வெள்ளம் இல்லை சூறாவளி என்ன நடந்தாலும் சரி, திடீர்னு நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பதாலும் அவரோட அன்பின் விளைவாக வாழ்வதாலும் என்னால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுன்றது தெரியும். நான் ஒரு சேனலாக இருக்க முடியும். அது உண்மையிலேயே அப்படி தான். அது மற்றவங்க கிட்ட தேவனுடைய அன்பை கொண்டு போகிற ஒரு வழியாக இருக்கு. ஆமாம். ஆக இந்த 8 பண்புகளையும் நம்ம விசுவாசத்தோடு சேர்க்கும்போது தேவனிடமிருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? அது எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல முடியாது, நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சிலதை சொல்கிறேன். மொத்தம் 7 இருக்கு. அதில் 5 இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதில் 2க்காக நீங்கள் காத்திருக்கணும். ஆனால் இந்த கடைசி அதிகாரத்தை ஆரம்பிக்கிறேன். நாங்கள் எத்தனை புத்தகங்களை படிச்சிருக்கோன்னு என்னால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. அவங்களுக்கு புத்தகங்கள் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நாங்கள் எப்பவும் புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டிய விதத்தில் அந்த புத்தகத்தை படிக்கிறேன். அவங்களுடைய புத்தகத்தை மின்னணு முறையில் படிக்கிறாங்க. நான் இன்னும் அதை செய்யலை. ஆனால் ஒரு முறை நாங்கள் கடல் பயணத்தில் இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு புது புத்தகம் கிடச்சிது. அவங்க அதை படிக்கிறதுல உற்சாகமாக இருந்தாங்க. அப்புறம் விமானத்தில் கொஞ்ச நேரம் கழித்து புத்தகம் எப்படி முடியுதுன்னு அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை, அது வேலை செய்யாது, உன்னால் எப்படி முடியும், அந்த புத்தகத்தை அவ்வளோ வேகமாக படிக்க முடியாதுன்னு. அப்புறம் அவங்க கதை எங்கே போகுதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாத போது சில நேரங்களில் கடைசி அதிகாரத்தை படிப்பேன்னாங்க. ஓ, என் கணவர் கூட அப்படிதான் செய்வார். நான் சொன்னேன், அதை பற்றி கிண்டலும் பண்ணேன். அப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரியல, நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க, அது எல்லாத்துலேயும் கடைசி அதிகாரம்னு. ஆமா, அவங்க சொல்றது சரிதான். இந்த புத்தகத்தில் இந்த கடைசி அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது நமக்கு சொல்லுது, உண்மையில் 5 வசனங்கள் 6 முறை இவைகள்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த சின்ன சொற்றொடர் இவைகள். நீ இவைகளை செய்தால் இங்கே அந்த அறிக்கைகளில் ஒன்று. இதை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன்.
இந்த புத்தகத்தை நான் எழுதினதுக்கு இதுவும் ஒரு காரணம். இதுதான் என்னை கவர்ந்தது. கேளுங்க, இது பைபிள்ல இருந்து வந்தது. நான் இதை உருவாக்கல. இந்த விஷயங்களை பத்தி பேசினதுக்கு அப்புறம் பேதுரு சொன்னார், இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. அது உண்மையா இருக்க முடியுமான்னு நான் நினைச்சேன். அதனால அதை பத்தி யோசிச்சேன். அந்த அதிகாரத்துல அவர் விவரிக்கிற பகுதிகளில் உங்க வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு நீங்க தாராளமா உங்களை அர்ப்பணிச்சா அவர் சொல்றது இதுதான், இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. கடைசியா நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும்னு சொன்னாரு. வேற வார்த்தையில சொல்லணும்னா, நீங்க இதை செஞ்சா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாதுன்றதுனால நீங்க நித்தியத்துக்கு போவீங்கன்னு அது சொல்லல. இது பரலோகத்துக்கு போறதை பத்தினதில்லை. மேலும் அவர் சொல்றாரு, நீங்கள் பரலோகத்திற்கு போக விரும்பினால் பின்வாசலில் வழுக்கி விழுவது போல் இருந்தால் நீங்கள் அதை செய்யலாம். இல்ல நீங்க உங்க வாழ்நாள்ல கர்த்தரை கனப்படுத்தி அவருக்காக வாழற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுல மகிழ்ச்சியோட உங்க கைகளை உயர்த்தி பரலோகத்துக்கு போக விரும்பினா அதை செய்யலாம். அவர் சொல்றாரு, நீங்கள் இவற்றை செய்தால் நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அழைக்கப்படும். இது ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒரு வாக்குத்தத்தம்! வாவ்! அந்த அதிகாரம் என்ன ரொம்பவும் பாதிச்சிருக்கு. அதாவது இது பேதுரு கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து, இதோ இந்த வாக்குத்தத்தம், நீங்கள் அதை செய்யுங்கள், அப்பொழுது இது நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒரு சரியான வாழ்க்கைய வாழல. அதாவது அவருக்கு சில தருணங்கள் இருந்தது. அவர் அதை கண்டுபிடிச்சு சரியா செய்யற வரைக்கும் அவருக்கு சிரமம் இருந்தது. அப்புறம் அவரை நேசிச்ச தேவனுக்கு இவர் தகுதியற்றவர்னு உணர்ந்ததால வலது பக்கம் சிலுவையில் அறையப்படுறதுக்கு பதிலா தலைகீழா சிலுவையில அறையப்படுறதுக்கு பெருமைப்பட்டாரு. நிகழ்ச்சியை முடிக்க போறோம். இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த பகுதியை படிக்கிறது உங்க சொந்த வாழ்க்கையை எப்படி பாதிச்சிருக்கு? உங்களுக்கு தெரியும், இது எனக்கு ரொம்பவும் உணர்ச்சிகரமானது. இது தேவனோட வார்த்தையோட போதுமான தன்மையை பத்தின இன்னொரு நினைவூட்டல். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி என்ன தவறு இல்லை என்ன தொலைஞ்சிடுச்சுன்றத கண்டுபிடிக்க பல கிறிஸ்தவர்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் யார்கிட்ட பேசணும், எந்த சிறந்த அங்கேயே நான் கேட்கணும், நான் டிவியில் என்ன பிரசங்கத்தை பார்க்கணும், அந்த சீடியை எனக்கு அனுப்புங்க, எனக்கு இந்த வழிபாட்டு அனுபவம் இருக்கணும். அப்புறம் நீங்கள் இந்த எளிய கடிதத்தை படிச்சுங்க. அது சொல்லுது, வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அனைத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ளார். இப்போ அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு பரிசு. பவுல் பிலிப்பியர்களுக்கு எழுதினாரு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார்னு சொன்னாரு. தேவன் அதை செஞ்சிருக்கிறாரு. இப்போ நீங்க அதை செய்றீங்க. தேவன் உங்களுக்கு இந்த பரிசு அளிச்சிருக்காரு. போய் அதை சரியா செய்யுங்க. கண்டிப்பா. டாக்டர் டேவிட் ஜெரமாயாவுக்கு நன்றி சொல்ல தயவு செஞ்சு எனக்கு உதவுங்க. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சியில் என்னோட இணைஞ்சதற்கு நன்றி. தேவனோட வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க விரும்புகிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்க அவரோட அந்த உறவை தொடங்க விரும்பினா முதல் படி உங்களோட பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்க ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏத்துக்கணும். தேவனோட இலவச ரட்சிப்பின் பரிசை ஏத்துக்க நீங்க அந்த முடிவை எடுத்த உடனே கிறிஸ்துவில் ஒரு புதிய படைப்பா தேவனுடனான உங்க பயணம் ஆரம்பிக்கும். அதனால நீங்க இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை எடுத்திருந்தீங்கன்னா நம்பகமான ஊழியத்திலேயோ இல்ல உள்ளூர் தேவாலயத்திலேயோ இருக்கிற மற்ற கிறிஸ்துவர்களோட உங்க முடிவை பகிர்ந்து கொள்ளவும், உங்க புதிய விசுவாசத்துல உங்க வளர்ச்சியை தொடரவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். நீங்க தேவனுடன் நடக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறை இங்க திருப்புமுனையில உங்களை பார்க்கறதுக்கு ஆவலோட காத்திருக்க.